இதயத்தின் ஒளியாய் உணர்வுகளின் அலைகளாய் மாறும் இந்த பயணத்தில் எங்களுடன் பயணம் செய்ய நீங்களும் காத்திருங்கள். தங்கம் போல் துளங்கும் பெயர் காஞ்சனா. அவள் சுவாசம் கூட ஒரு கதை, அவள் நிசப்தம் கூட ஒரு ரகசியம். ஒவ்வொரு துடிப்பும் ஒளியாய் வெளிப்படும் ஓர் உலகம் அவள். காஞ்சனையின் கற்பனையில் உதித்த கதைகளை நினைவில் வைத்து உங்கள் மனதை வருடிச் செல்ல போகும் நான், ஆர்ஜே மது. விரிவரைந்த காதல் ஓவியம். இந்த கதையை பிடித்திருந்தால் லைக், ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹாய் டியர்ஸ், காஞ்சனா செந்தில் நாவல்ஸ் யூடியூப் சேனலில் அடுத்து நீங்கள் கேட்கப் போகும் கதை விதிவரைந்த காதல் ஓவியம். மனதின் மென் உணர்வுகளின் குரலாக இக்கதையை வாசிக்கப் போகும் நான், உங்கள் ஆர்ஜே மது. விதிவரைந்த காதல் ஓவியம். இக்கதை காஞ்சனா செந்தில் யூடியூப் சேனலுக்காக எழுதப்பட்ட கதை. இதோ உங்களுக்காக கதையிலிருந்து சில துளிகள் கேட்கலாமா? ஒரே குடும்பத்தை சேர்ந்த அண்ணன் ருத்ரன், தம்பி கைலாஷ் இருவரும் பெற்றோர்களின் விருப்பத்திற்காக ஒரே குடும்பத்தை சேர்ந்த அக்கா தங்கையை திருமணம் செய்யும் சூழ்நிலை வருகிறது. ருத்ரன் அவர்கள் கிராமத்தை சேர்ந்தவர்கள் என்பதற்காக திருமணத்திற்கு சம்மதம் சொல்லாதவன் தன் தந்தையின் வற்புறுத்தலால் கடமையே என்று அந்த கிராமத்திற்கு செல்கிறான். ருத்ரன் செய்த காரியத்தால் இரு குடும்பத்திலும் பல குழப்பங்கள் வருகின்றன. பெண்களை பெற்றவர்கள் இந்த திருமணம் நடந்தாக வேண்டுமா என்ற மனநிலைக்கு தள்ளப்படுகின்றனர். அதையும் மீறி அவர்கள் திருமணம் நடக்குமா? பார்க்கலாம். காதல் 17. குழலி ருத்ரனின் புகைப்படத்தை தன் கையில் வைத்து இதழ் பதித்தவள். என்ன மாமா, என்னை விட்டு பிரிய உங்களுக்கு அவ்வளோ ஜாலியாக இருக்கா? பெரிய மாமா சொல்கிறாங்க, நீங்களும் பேசாமல் அமைதியாகவே இருக்கீங்க. என் மேலே உங்களுக்கு பாசமே இல்லையா? போங்க என்றவளின் செயலை எதிர்பாராதவன் கதவில் சாய்ந்து கைகளை கட்டிக்கொண்டு அவளை ரசித்து கொண்டே நின்றான். ஏண்டி, என் ஃபோட்டோவுக்கு தான் முத்தம் கொடுப்பியா? எனக்கெல்லாம் கொடுக்க மாட்டியா? குழலி குரல் கேட்கும் திசையை பார்த்து தன்னவனை அந்நேரம் எதிர்பாராதவள் ஃபோட்டோவை மறைத்தாள். ருத்ரன் கதவை மெதுவாக தாளிட்டு வந்தான். ஐயோ, என்ன பண்ணுறீங்க மாமா நீங்கள்? அடியே, இதே கேள்வி எத்தனை முறை தான் கேட்ப நீ என்றவன் அவள் இடுப்பில் கை வைத்து தூக்கி நிறுத்தினான். ஆமாம், கையில் என்னடி வச்சிருக்க நீ? அதெல்லாம் ஒன்றுமே இல்லையே. எனக்கு தெரியும்டி, என் ஃபோட்டோ தானே கையில் வச்சுருக்க, அதுக்கு தானே முத்தம் கொடுத்த. நான் நேரில் தான் இருக்கேன், இங்கே எனக்கு கொடு பார்க்கலாம். உங்கள் ஃபோட்டோ கொண்டு நான் முத்தம் கொடுக்கலையே. ஓ அப்படியா, சரி நீ கொடு, அது யார் ஃபோட்டோன்னு நான் பார்த்துக்கிறேன் என்றவன் அவளின் கையில் இருந்த புகைப்படத்தை பறித்தான். ருத்ரனின் சிறுவயது புகைப்படம் அது. அதை பார்த்ததும் சிரித்தவன், ஏண்டி, என்கிட்ட கேட்டிருந்தா லேட்டஸ்ட் ஃபோட்டோவே கொடுத்துருப்பேனே, இதுக்கா முத்தம் கொடுத்த நீ? ஆமாம் போங்க, எனக்கு இந்த மாமாவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு என்று ஃபோட்டோவை கொஞ்சினாள். ஏண்டி, நான் நேரில் இருக்கேன், என்ன கொஞ்ச மாட்டியா நீ? ஆஹா, நான் தான் சொல்லிட்டேனே, எனக்கு இந்த மாமாவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அடியே பைத்தியக்காரி, உன்னை என்ன தான் பண்ணுறதோ என்றவன் விழுந்து விழுந்து சிரித்தான். அவனின் சிரிப்பில் அவள் கன்னத்தில் குழிவிழ அதை ரசித்து பார்த்தாள். என்னடி பொண்டாட்டி, உன் மாமாவை சைட் அடிக்கிறியா? ஆமாம், என் புருஷனை நான் சைட் அடிக்கிறேன், உங்களுக்கு என்ன? சைட் அடிக்கிறதோடு நிறுத்துறியேடி, வேறு எதுவும் செய்ய மாட்டியா? வேற என்ன செய்யணும்? அதுவா, மாமா ஊருக்கு போகிறேன் இல்லையா, மறக்க முடியாத அளவுக்கு ஒரு அச்சாரம் கொடுடா. நம்ம கல்யாணம் வரைக்கும் நான் அதை நினச்சிட்டே வாழ்ந்துடுவேன். அச்சாரமா? அப்படிலாம் என்ன மாமா? உனக்கு தெரியலையா? சரி விடு, நானே கொடுக்கிறேன் என்றவன் அவளின் பின்னந்தலையை இழுத்து இதழோடு இதழணைத்து அவளை மூச்சுக்கு ஏங்க வைத்தான். அவனை தன்னிடம் இருந்து வலுக்கட்டாயமாக பிரித்தவள், இதுதான் அச்சாரமா? நீங்களாம் திருந்தவே மாட்டீங்க, போங்க மாமா என்று சினுங்கினாள். அடியே, உனக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையா? முதல்ல அதை சொல்லுடி. பிடிக்கல, போங்க. அப்போ உனக்கு இது போதலை அப்படி தானே? சரி வா, இதை விட பலமாக கவனிக்கிறேன் என்று அவளின் முகத்தை கையில் ஏந்தினான். அச்சோ, என்கிட்ட வந்தீங்கன்னா கொன்னுடுவேன், போங்க முதல்ல. அடியே,
உன் கூட ஒரு நாளாவது வாழ்ந்துட்டு செத்து போகிறேன்டி. இந்த ஜென்மம் எடுத்ததுக்கான பலனை அப்போதான் அனுபவிப்பேன் என்றவனின் வாயை மூடியவள், அச்சோ என்ன பேசுகிறீங்க நீங்கள், ப்ளீஸ் மாமா இப்படியெல்லாம் பேசாதீங்க என்று அவனை அணைத்து கொண்டாள். நெருப்புன்னு சொன்னா வாய் சுடுமா குழலி, இங்கே பாரு. ம் என்றவளை வலுக்கட்டாயமாக நிமிர்த்தியவன் அவளின் கண்களில் கண்ணீரை கண்டதும், என்னடா இதுக்கு போய் யாராவது அழுவாங்களா? நீங்கள் என்னை விட்டு கிளம்புறீங்க, நான் அந்த சோகத்தில் இருக்கேன், நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, ஏமாமா இப்படி என்னை கஷ்டப்படுத்துறீங்க, போங்க, அதுக்கு நீங்களே என்னை கொண்டுட்டு போங்க என்று அவளின் நெஞ்சில் அடித்தாள். அவளின் கையை பிடித்தவன் புறங்கையில் இதழ் பதித்து, இங்கே பாருடா அம்மு, இன்னும் கொஞ்ச நாள் தான், அப்புறம் என் அம்மு என் கூடவே இருப்பான். எனக்கும் உன்னை விட்டு பிரிய கஷ்டமாக தான் இருக்குது, என்னம்மா பண்ணுறது, புரிஞ்சுக்கோ. சரி சரி, நீங்கள் தினமும் என் கூட ஃபோனில் பேசணும் சரியா? கண்டிப்பாக பேச வேண்டா. சரி அப்போ போயிட்டு வாங்க. இப்போது நம்ம வெளியே போகலாம். வான்மதி, கைலாஷ், நாம் 4 பேர் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசலாம் சரியா? இருவரும் வெளியே வந்தார்கள். வான்மதி, கைலாஷ் காணாமல் தேடினர். அவர்களோ மொட்டை மாடியில் இருந்தனர். மதி, நம்ம 2 பேரும் பிரிய போகிறோம்டி, உனக்கு சோகமா இல்லையா? எதுக்கு கைலாஷ் சோகம்? இன்னும் கொஞ்ச நாள் நமக்கு கல்யாணம், அப்புறம் ஒன்றா தானே இருக்க போகிறோம். அதுவரை என்னுடைய டார்ச்சர் இல்லாமல் ஜாலியாக இருங்க. அதை விட்டுட்டு இப்படி புலம்புறீங்களே. எனக்கு உன்னை விட்டு போகவே மனசு வரலடி. நான் என்ன இந்த உலகத்தை விட்டு போகவா போகிறேன், இங்கே தானே இருக்க போகிறேன் என்றவளின் தாடையில் ஓங்கி அறைந்தவன், என்ன வார்த்தை பேசுகிற, இனி இப்படி பேசிப்பார், உன்னை கொன்றுவேன் என்று விரல் நீட்டி எச்சரித்தவன் அவளின் கண்டன பார்வையை பார்க்க சக்தி இல்லாதவனாக அவளை இழுத்து அணைத்தான். சாரிடி, சாரி கண்ணம்மா, நீ அப்படி பேசவும் கோபத்தில் அடிச்சிட்டேன், என்னை மன்னிச்சிடு. என்னை அடிக்க உங்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது கைலாஷ். என் மேலே உங்களுக்கு ஏன் கைலாஷ் இவ்வளோ ஆசை? நான் உங்களுக்கு அப்படி என்ன தான் பண்ணேன்? எனக்கு சின்ன வயசுலேருந்தே உன்னை ரொம்ப பிடிக்கும்டி. நீ அண்ணா கூட சண்டைக்கு போகிறத பார்த்து நான் அவ்வளவு ரசிப்பேன். இங்கே வந்து உன்னை பார்த்ததும் தான் நான் ஏன் உன்னை இவ்வளவு விரும்பியிருக்கேன்னு எனக்கே தெரிஞ்சது. நம்ம வாழ போகிற வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுதுமா. நான் அந்த நாளுக்காக காத்திருக்கேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் கைலாஷ், கவலையே படாதீங்க. உங்களுக்கு எப்போ என்னை பார்க்கணும்னு தோணுதோ உடனே கிளம்பி வாங்க, நம்ம ஜாலியாக ஊர் சுற்றலாம். நீங்கள் மட்டும் ஊர் சுற்றினா போதுமா, நாங்களும் கூட வருவோம். அடடா மாமா, கொஞ்ச நேரம் எங்களை தனியாக விடுறீங்களா? ஊருக்கு போக போகிறீங்களே, கொஞ்ச நேரம் அவகிட்ட பேசினா என்ன? இப்போ எதுக்காக எங்களையும் தேடி வந்து இப்படி தொல்லை பண்ணுறீங்க மாமா? மதி, நான் இவகிட்ட பேசுகிறதெல்லாம் பேசிட்டேன். நாம் 4 பேரும் ஒன்றா உட்காந்து பேசலாம்னு சொல்லி இவளை அழைச்சிட்டு வந்தேன் தெரியுமா? சரி சரி வாங்க, வந்து உட்காருங்க. என்னடா கைலாஷ், அழுதியா? என்ன கண் இவ்வளோ செவந்து போயிருக்கு? அதை ஏன் கேட்குறீங்க மாமா? உங்கள் தம்பிக்கு என்னை விட்டு பிரிய முடியலையாம், அதான் ஒரே அழுக. மதி, உன் தங்கச்சி அழுதுகிட்டே தான் இருந்தா. அதான் தெரியுமே மாமா, கண்ணெல்லாம் செவந்து போய் கிடக்கு. இவங்க 2 பேரும் ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருப்பாங்க போல். ஆமாம் மதி, அதே தான். பாருங்க மாமா, நம்ம எவ்வளோ ஃபீல் பண்ணி பேசுகிறோம், இவங்க 2 பேருக்கும் அது எவ்வளோ விளையாட்டாக இருக்குன்னு. நாம் வெளியே சொல்லிட்டோம், அவங்க சொல்லலை, அவ்வளவுதான்டா வித்தியாசம், விடடா. சரி, நமக்கு கல்யாணம் நடக்க இன்னும் 3 மாதம் இருக்குது. அதுக்குள்ளே மாதத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம மீட் பண்ணணும். அதுக்கு ஏதாவது ஐடியா கொடுங்க என்றான் ருத்ரன். இது என்ன பெரிய விஷயம், இன்னும் 1 வாரத்தில் குழலி மறுபடியும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுவா, அப்போ சந்திச்சுக்கலாம். ஆனால் அத்தைக்கு உடம்பு சரியில்லை, அதனால தானே வந்ததா மாமா சொன்னார். சித்தி இப்போ சரியாகிட்டாங்க தானே, மறுபடியும் போய் ஜாயின் பண்ண போகிறா. ஆனால் இது பெரியவங்க யாருக்கும் தெரியாது, இனி தான் சொல்லணும். வெரி குட் குழலி, படித்த பொண்ணு வீட்டில் உட்காந்துருக்கக்கூடாது, நீ வேலைக்கு போ என்றான் கைலாஷ். ஆமாம் குழலி, நீ வேலைக்கு வந்துரு, நாம் அடிக்கடி மீட் பண்ணலாம். நான் மாமா கிட்ட இதை பற்றி பேசுகிறேன், என்ன? இல்லை ருத்ரன், பெரியம்மா, பெரியப்பா, அப்பா, அம்மா இவங்க கூட நான் கொஞ்ச நாள் மட்டும்தான் இருக்க முடியும். அதனால் கல்யாணத்துக்கு அப்புறமா வேலைக்கு போகலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன்.
நீ சொல்கிறதும் சரிதான் குழலி, அப்படியே செஞ்சுடு. மதி, குழலி எங்கடி இருக்கீங்க? அப்பா கூப்பிட்றாரு பாரு என்றார் பாக்கியம். அம்மா மாடியில் தான் இருக்கோம், இதோ வரோம். பெரியவர்கள் சிரித்த முகமாக அமர்ந்திருந்தனர். என்னாச்சுப்பா இப்படி சிரிச்சிட்ருக்கீங்க? உங்களுக்கு பொருத்தம் பார்த்தோம் மதி. 2 ஜோடிகளுமே நிறைய பொருத்தம் இருக்குது. நீங்கள் சந்தோஷமாக வாழ்க்கையில் இருப்பீங்கன்னு ஜோசியர் சொன்னார். மாமா, என்ன இது? இப்போ எதுக்காக பொருத்தமெல்லாம் பார்த்தீங்க? இதை நீங்கள் இப்போ பார்த்துருக்க கூடாது. எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது நாங்கள் இந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கணும். ஒருவேளை ஜோசியர் பொருத்தம் இல்லைன்னு சொல்லியிருந்தா எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டீங்களா என்று கோபத்துடன் கேட்டான் கைலாஷ். தான் கேட்க வேண்டியதை தான் தம்பி கேட்டதை பார்த்து ருத்ரன், இதே தான்டா நானும் கேட்க வந்தேன், இப்போதாவது உனக்கு கோபம் வந்துச்சே. டேய், நீ கொஞ்சம் அமைதியாக இரேண்டா என்ற ஈஸ்வரன் தம்பி, பொருத்தம் இல்லைனாலும் கல்யாணம் பண்ணி வைக்க தான் போகிறோம், மனப்பொருத்தம் இருந்தாலே போதும். ஆனாலும் விஸ்வநாதன் பார்க்கணும்னு சொல்லிட்டான். ஜோசியர் எதுவும் தப்பாக சொல்லலையே, விடுவே. மாமா, நான் சொல்கிறேனேன்னு தப்பாக நினைக்காதீங்க. ஒருவேளை அவங்க ஜாதகம் பொருத்தம் இல்லைன்னு சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? நாங்கள் இவங்களை விரும்பிட்டு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க முடியுமா சொல்லுங்க என்ற மதியின் வார்த்தை அனைவருக்கும் உரைக்க பெரியவர்கள் தன் தவறை உணர்ந்தனர்.